அன்பார்ந்த வணக்கம். இன்வெஸ்ட்மெண்ட் இன் தமிழ் சேனல் மூலமாக உங்களை வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. தமிழ்நாடு ஸ்டேட் அபெக்ஸ் கோஆப்ரேட்டிவ் பேங்க், இது ஷார்ட்டாக வந்து டிஎன்எஸ்சி பேங்க்னு சொல்லுவாங்க. இதனோட ஃபிக்ஸ்ட் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் ரேட், லேட்டஸ்ட் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் ரேட் செப்டம்பர் 2024 பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்எஸ்சி பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மினிமம் டெபாசிட் ரூபாய் 1000 போதுமானது. மேக்ஸிமம் டெபாசிட் அன்லிமிட்டட் சொல்லியிருக்காங்க. உச்சவரம்பு இதில் வந்து நிர்ணயிக்கப்படலை. டெனர் ஆஃப் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் பார்க்கும்போது 7 நாட்கள்லேருந்து 3 வருஷத்துக்கு மேலேயும் இந்த ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். சீனியர் சிட்டிசனுக்கு அடிஷ்னல் இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இன்சூரன்ஸ் கவரேஜ்னு பார்க்கும்போது அப் டு 5 lakh 5 லட்சம் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுற ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டுக்கு உங்களுக்கு காப்பீடு இருக்குது, இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குது. இப்போ நம்ம வந்து டிஎன்எஸ்சி பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் ரேட் பீரியட் வைஸ் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ப்ரொவைட் பண்ணுறான்றதை ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். 7 days to less than 15 days இந்த பீரியடில் வந்து டிஎன்எஸ்சி பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரிக்கும் சீனியர் சிட்டிசன் கேட்டகரிக்கும் ஐடென்டிக்கலாக ஒரே மாதிரி தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 3.50% வட்டி விகிதம் 3.50% இருக்குது. 15 days to less than 30 days இந்த பீரியடில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரிக்கும் சீனியர் சிட்டிசன் கேட்டகரிக்கும் ஐடென்டிக்கலாக ஒரே மாதிரி தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 4%, 4% வட்டி வீதம் இருக்குது. 30 days to less than 46 days இந்த பீரியடில் டிஎன்எஸ்சி பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது டெபாசிட் பண்ணும்போது ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரிக்கும் சீனியர் சிட்டிசன் கேட்டகரிக்கும் யூனிஃபார்மாக ஒரே மாதிரி தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. 4.50% இருக்குது. வட்டி விகிதம் 4.50% ப்ரொவைட் பண்ணுறாங்க. 46 days to less than 91 days இந்த பீரியடில் டிஎன்எஸ்சி பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் டெபாசிட் பண்ணும்போது ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரிக்கும் சீனியர் சிட்டிசன் கேட்டகரிக்கும் யூனிஃபார்மாக ஒரே மாதிரி தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. 5%, வட்டி விகிதம் 5% இருக்குது. 91 days to less than 120 days இந்த பீரியடில் டிஎன்எஸ்சி பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் டெபாசிட் பண்ணும்போது இன்வெஸ்ட் பண்ணும்போது ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரிக்கும் சீனியர் சிட்டிசன் கேட்டகரிக்கும் எந்த விதமான மாற்றம் இல்லாமல் யூனிஃபார்மாக ஒரே மாதிரி தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 5.75%, வட்டி விகிதம் 5.75%. 120 days to less than 180 days இந்த பீரியடில் இன்வெஸ்ட் பண்ணும்போது டெபாசிட் பண்ணும்போது ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரிக்கும் சீனியர் சிட்டிசன் கேட்டகரிக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் மாற்றம் இல்லாமல் ஒரே மாதிரி தான் இருக்குது. 6% வட்டி விகிதம் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 6% இருக்குது. 180 days to less than 271 days இந்த பீரியடில் டிஎன்எஸ்சி பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது டெபாசிட் பண்ணும்போது ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரிக்கும் சீனியர் சிட்டிசன் கேட்டகரிக்கும் ஐடென்டிக்கலாக ஒரே மாதிரி தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. 6.25%, வட்டி விகிதம் 6.25%. 271 days to less than 365 days டிஎன்எஸ்சி பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் டெபாசிட் பண்ணும்போது இன்வெஸ்ட் பண்ணும்போது ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரிக்கும் சீனியர் சிட்டிசன் கேட்டகரிக்கும் அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் எந்த வித மாற்றம் இல்லாமல் 6.75% இருக்குது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. வட்டி விகிதம் 6.75%. 12 months to less than 24 months இந்த பீரியடில் டிஎன்எஸ்சி பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 7.60%. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 7.60% இருக்குது. இந்த பீரியட்லேருந்து தான் சீனியர் சிட்டிசன் கேட்டகரிக்கு அடிஷனல் இன்ட்ரெஸ்ட் ரேட் 0.25% ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது 12 months to less than 24 months பீரியடில் சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 7.85% இருக்கும். வட்டி விகிதம் 7.85% இருக்கும். 24 months less than 36 months இந்த பீரியடில் இன்வெஸ்ட் பண்ணும்போது டிஎன்எஸ்சி பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் டெபாசிட் பண்ணும்போது ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 6.75%. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 6.75% இருக்குது. இதுவே சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது வட்டி விகிதம் 7% இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 7% இருக்குது. 36 months and above இந்த பீரியடில் டிஎன்எஸ்சி பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 6.50%. இன்ட்ரெஸ்ட் வந்து 6.50% இருக்கும். இதுவே சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் வந்து 6.75% இருக்குது. வட்டி விகிதம் 6.75% இருக்கும். 444 நாட்கள் 444 days டிஎன்எஸ்சி பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 7.75%. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 7.75% இருக்கும். இதுவே சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இந்த பீரியடில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 8%. இன்ட்ரெஸ்ட் வந்து 8%. இப்போ நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கேல்குலேஷன் பார்ப்போம். ஒரு ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் 1 லட்ச ரூபா 12 மாதங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது டிஎன்எஸ்சி பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் இன்ட்ரெஸ்ட் வந்து 7.60% இருக்கும். மந்த்லி அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு 629 ரூபா கிடைக்கும். குவார்டர் அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு 1900 ரூபா கிடைக்கும். இதுவே கியூமுலேட்டிவ் பேசிஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 1,07,819 ரூபா கிடைக்கும். அதாவது டெபாசிட் அமௌண்ட் 1 லட்ச ரூபா ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 7,819 ரூபா ரெண்டுத்து கூட்டும்போது மெச்சூரிட்டி அமௌண்ட்டான 1,07,819 ரூபா கிடைக்கும். கியூமுலேட்டிவ்க்கும் நான் கியூமுலேட்டிவ்க்கும் அடிப்படையில் என்ன வித்தியாசம்னா, கியூமுலேட்டிவ்னும் போது
மெச்சூரிட்டி பீரியடில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ப்ளஸ் நம்ம டெபாசிட் அமௌண்ட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்றா வாங்கிப்போம். இதே நான் கியூமுலேட்டிவ் பேசிஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு பீரியாடிக்கலாக வாங்கிட்டு கடைசியில் வந்து நம்ம டெபாசிட் தொகையை வந்து வாங்கிப்போம். இதுதான் வந்து அடிப்படையில் கியூமுலேட்டிவ்க்கும் நான் கியூமுலேட்டிவ்க்கும் உள்ள வித்தியாசம். ஜெனரல் சிட்டிசன் கேட்டகரியில் ரூ. 1,44,400 நாட்களுக்கு 444 டேஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் வந்து 7.75% இருக்கும். மந்த்லி அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு ரூ. 642 கிடைக்கும். குவார்டர் அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு ரூ. 1,938 கிடைக்கும். இதே கியூமுலேட்டிவ் பேசிஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ரூ. 1,00,000 தொகை 444 நாட்கள் கழித்து 444 டேஸ் கழித்து ரூ. 1,09,827 கிடைக்கும். அதாவது டெபாசிட் அமௌண்ட் ரூ. 1,00,000 ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ரூ. 9,827 ரெண்டுத்தையும் கூட்டும்போது கியூமுலேட்டிவ் வேல்யூவான மெச்சூரிட்டி அமௌண்ட்டான ரூ. 1,09,827 கிடைக்கும். இப்போ நம்ம வந்து சீனியர் சிட்டிசன் கேட்டகரி பார்ப்போம். ரூ. 1,00,000 தொகை 12 மாதங்களுக்கு டிஎன்எஸ்சி பேங்க் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் வந்து 7.85% இருக்கும். மந்த்லி அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு ரூ. 650 கிடைக்கும். குவார்டர் அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு ரூ. 1,963 கிடைக்கும். இதே கியூமுலேட்டிவ் பேசிஸில் ரூ. 1,00,000 12 மாதங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ரூ. 1,08,084 கிடைக்கும். அதாவது டெபாசிட் அமௌண்ட் ரூ. 1,00,000 ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ரூ. 8,084 ரெண்டுத்தையும் கூட்டும்போது மெச்சூரிட்டி அமௌண்ட்டான கியூமுலேட்டிவ் வேல்யூவான ரூ. 1,08,084 கிடைக்கும். இதுவே ரூ. 1,00,000 தொகை 444 நாட்களுக்கு 444 டேஸ்க்கு டிஎன்எஸ்சி பேங்க் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் வந்து 8% இருக்கும். வட்டி விகிதம் 8% இருக்கும். மந்த்லி அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு ரூ. 662 கிடைக்கும். குவார்டர் அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு ரூ. 2,000 கிடைக்கும். இதே கியூமுலேட்டிவ் பேசிஸில் ரூ. 1,00,000 தொகை 444 டேஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ரூ. 1,10,156 கிடைக்கும். அதாவது டெபாசிட் அமௌண்ட் ரூ. 1,00,000 ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 10,156 ரெண்டுத்தையும் கூட்டும்போது கியூமுலேட்டிவ் வேல்யூவான மெச்சூரிட்டி அமௌண்ட்டான ரூ. 1,10,156 கிடைக்கும். இந்த வீடியோவோட நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். இதில் கூறப்பட்ட கருத்துக்கெல்லாம் ஒரு தெளிவான விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்துருக்குன்னு நம்புகிறோம். உங்கள் மேலான கருத்துக்களை என் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குறிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் கொஞ்சம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.